அருமையான ரசிகர்கள், அருமையான ஊரு. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தொழில காட்டணும். அவங்க நாடகம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை வந்திருக்காங்க, நாம நாடகம் நடிக்கணுங்கிற ஆர்வத்தை வந்திருக்காங்க. இந்த ரெண்டும் சேரும் போதுதான் நல்லா இருக்கும், உற்சாகமா இருக்கும், உலகமே நல்லா இருக்கும். அப்படிங்கிறத நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம் தெரிவித்து அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து ஒரு நன்றி தெரிவிக்கணுமா இல்லையா? அன்போடு மதிப்பிற்குரிய உள்ளூர் சேர்ந்த அன்பு ரசிகர்களுக்கும், வெளியூரில் இருந்து நாடகத்துக்கான வந்த அன்பு ரசிக உள்ளங்களையும் மற்றும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும், சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் மற்றும் நாடகத்தை இப்படித்தான் இவரங்க மேடையிலே வைக்க வேண்டும் என்ற நாடகத்தை ஏற்பாடு செய்து வைத்த அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும், கோயில் பூசாரி அனைவருக்கும், ஒளிவர்களைத்தாருக்கும், இசையமைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருகான வரவேற்று எங்கள் நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பி நன்றி வணக்கம் தெளிவா சொல்லியாச்சு. வந்திருக்கிறவங்க பல நோக்கத்துல வந்திருப்பாங்க, கண்டிப்பா சில ஏக்கத்துல வந்திருப்பாங்க, சில பேர் தூக்கத்துக்காகவே வந்திருப்பாங்க. ஏன்னா வீட்டுல படுத்தா பயமா இருக்கு, இங்க வந்துட்டோம்னா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம நடுவுல விரிச்சு போட்டு விரிச்சு போட்டாங்க, இனிமேல இப்ப தூக்கத்தை போட்டுருவாங்க. நாடகத்தை சீக்கிரமா ஆரம்பிங்கப்பா அப்படின்னா ஒருத்தர், சரி ஏப்பா அப்படின்னு பகல் பூரா அலைஞ்சது ரொம்ப கால் கையெல்லாம் அழுப்பா இருக்கு, நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் ஒரு ஓரமா படுத்துருவேன், அப்ப நம்ம நாடகம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஏக்கம் நோக்கம் தூக்கம் அப்புறம் சொல்லுவோம். முதல்ல நன்றி சொன்னோமா இல்லையா? ஆமா. அப்படினால ஒரு நாட்டில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழணும், அருமையாக வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும். தந்தன்னானா 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 யாரும்
அருமையா கையெழுத்தீங்க. கையெழுத்தி அன்பு உள்ளத்துக்கு முதல்ல நன்றி சொல்லணும்ப்பா. ஆமா, நன்றி சொல்லணுமா இல்லையா? அவங்க நமக்கு எப்படி பாராட்டு தெரிவிச்சாங்களோ சரி, திருப்பி அவங்களுக்கு பாராட்டு நம்ம தெரிவிக்கணும். ஆமா, ஏன்னா கைதட்டு எத்தனையோ தட்டு இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்கு. இருந்தாலும் இந்த கைதட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குப்பா. கைதட்டுனா அவங்களுடைய உடல்நலத்துக்கு நல்லதுன்னு அறிவியல் முறைப்படி டாக்டர் சொல்றாங்க. ஆமா, கைதட்டு வாங்கிட்டா நமக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். ஏன்னா டிவி சினிமா மாதிரி நாடகத்தை பார்க்க கூடாது. ஏன்னா நாடகங்கிறது நீங்க எப்படி ரசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க நடிப்போம். அதே மாதிரி வந்து டிவி சினிமா அப்படி கிடையாது. நம்ம பாட்டுல போட்டு விட்டு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கலாம், எந்திரிச்சு அங்கிட்டு நடக்கலாம், கரண்ட் இருக்கு வரைக்கும் அது பாட்டுல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படிதானே மைக் செட் அப்படித்தானே போட்டு கிளம்பிடுவீங்க, அது பாட்டுல போட்டு. அப்படிங்கிறனால உற்சாகம் கொடுக்கணும். ஒரு உடம்பு நல்லா இருக்கணும்னா ஊட்டச்சத்து முக்கியம். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி, மேடை நிகழ்ச்சி நல்லா இருக்கணும்னா நீங்க உற்சாகம் கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கு. அதனால கைதட்டி அன்பு உள்ளத்திற்கு நன்றிய ஒரு புது விதமா சொல்ற முறையில கைதட்டி அன்பு உள்ளத்திற்கு இரண்டாவது நன்றியும், கைதட்டாத அன்பு உள்ளத்துக்கெல்லாம் முதல் நன்றியும் தெரிவிச்சு, கைதட்டாதவங்க முதல் நன்றி. கைதட்டாதவங்க அறிவுபூர்வமா ரசிக்கிறாங்கப்பா. கைதட்டுறவங்க வந்து உடனே நம்ம சொன்னது அப்படியே புரிஞ்சுக்கிட்டு டக் டக் டக்குன்னு அடிக்கிறாங்க. அப்படிங்கிறனால கைதட்டிய அன்பு உள்ளத்திற்கும் கைதட்டாத அன்பு உள்ளத்திற்கும் மனமான நன்றியை தெரிவித்து நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நாடகம் பார்க்கும்போது அப்பப்ப அன்பளிப்பு கொடுக்கணும். எது தெரியுமா? எதுக்கு? அது லஞ்சம்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? லஞ்சம் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? சம்பளம் ஒரு பக்கம் இருந்தாலும் லஞ்சம் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணும்? சீக்கிரமா வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. இப்ப பெட்டிக்காரருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாருங்க, அடேங்கப்பா நல்ல நல்ல பாட்டா பாடுவாரு. ஆமா, அவரு பாட்டு பாடுறாரு 100 ரூபாய் வாங்கிட்டாருன்னு உள்ள இருக்கிறவங்க யோசிப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் போய் ஒரு நல்ல பாட்டு பாடினோம்னா நமக்கு 100 ரூபாய் கிடைக்குமேன்னு அவங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த அன்பளிப்பு கொடுக்குற முறையில பாத்தீங்கன்னா விடிய வரைக்கும் தொழிலாளர்கள், நாடக கலைஞர்கள் சிறப்பா தொழில் செய்வாங்களா இல்லையா? ஆமா, அன்பளிப்பு எல்லாம் கொடுங்க வேணான்னு சொல்ல. எனக்கெல்லாம் யாரு பணமா கொடுக்க பிரியம் இல்லைன்னா இந்த கையில கிடக்கிறது, காலில் கிடக்கிறது, மூக்கில் கிடக்கிறது, காலில் கிடக்கிறது நிறைய கிடக்கும். தோடு, மூக்குத்தி, கொலுசு, நெஞ்சி எல்லாம் இருக்கு. இந்த கழுத்துல கிடக்கிறது பூரா எனக்கு கொடுங்க. செயின், தோடு, மூக்குத்தி எல்லாம் எனக்கு கொடுங்க. காலில் கிடக்கிறது இந்த பையில கொடுங்க. செருப்பு இல்லப்பா, கொலுசு, மிஞ்சி, வெள்ளி ஐட்டம் பூரா நீ வாங்கிக்க, தங்கத்தை தான் நான் வாங்கிக்கிறேன். இப்படி அன்பளிப்பு கொடுத்து நாடகம் பார்க்கும்போது கேட்டுக்கொண்டு கொடுங்க. அவங்க பேரை சொல்லி கொடுங்க. மற்றபடி கட்சி சார்பா கொடுத்து நாடகத்தை கட்டக்கூடாம. ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன தம்பி தெரியுமா? வந்த அறிவிப்புப்பா, அறிவிப்பு இல்ல. அதனால ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், ஆமா, வெயிலுக்கு எப்படி வாழணும், குளிருக்கு எப்படி வாழணும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா தம்பி சொல்றேன், ஒரு மனிதன் அதிகமா படிச்சுட்டாருன்னு வைங்க, ஆட ஆரம்பிச்சிருவாரு. என்ன பாட்டுக்கு ஆடுறாரா? அவர் பாட்டுக்கு ஆடுவாரு. அதிகமா படிச்சுட்டேன், நான் தான் இந்த ஊர்ல ரொம்ப படிச்சாளு அப்படின்னு ஆட ஆரம்பிச்சுவாரு. அதே மாதிரி ஒரு மனுஷன் ரொம்ப குடிச்சுட்டான்னு வைங்க, போதை ஏறிச்சுன்னா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த சரக்கு வேணாலும் அவன் உடம்புக்கு பித்த உடம்பா இருந்தா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால படிச்சாலும் ஆட ஆரம்பிக்கிறாங்க, குடிச்சுட்டாலும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பணம் அதிகமா இருந்துட்டா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, நான் தான் அந்த ஊர்ல பெரிய பணக்காரன் அப்படின்னு, நான் ரொம்ப சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி எங்கிட்டாவது பணம் கிடந்ததுன்னா ஆட ஆரம்பிச்சிருங்க. எங்கிட்ட பணம் கிடைக்குன்னு பார்த்து ஆட ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னா கடன் இல்லாமல் வாழ வேண்டும். சிறப்பான வாழ்க்கை. கடனே இருக்கக்கூடாது. அவசரத்துக்கு ரொம்ப உயிர் போல சூழ்நிலை அப்படிங்கும்போது கடன் வாங்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வேலைக்கே போகாம வாங்கி தின்னுட்டு படுத்து கிடக்க கூடாது. அதனால கடன் இல்லாத வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. அதே மாதிரி நோய் இல்லாத வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. தம்பி, நோய் இல்லாத வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு பையன் இருக்கேன், அது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மாத்திரையிலேயே குழப்ப ஓட்டிருக்கேன். காலையில இவ்வளவு மாத்திரை, மத்தியானம் இவ்வளவு, சாயங்காலம் தூங்கும் போது நைட்ல இவ்வளவு. ஏன்னா ஒரு நாளைக்கு இப்படி கிலோ கணக்கில் மாத்திரை சாப்பிடுறியோ, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டா ஆரோக்கியசாமி. அவன் பேர் ஆரோக்கியசாமி. எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணுத்தான் தெரியும். சரி, அவருக்கு பேர் கண்ணாயிரம். ஓஹோ, பேருக்கு ஆளுக்கு ஜமதம் இல்லாம தர்மமே பண்ண மாட்டார். 10 காசு பிச்சை போட மாட்டாரு. பிச்சைக்காரியை கண்டா கடன் சொல்லிடுவாரு. அவருக்கு பேர் தர்மராஜன். சரி, ஆமா, ஊர்ல கருகருன்னு இருப்பாரு. அவருக்கு பேர் வெள்ளச்சாமி. நல்ல வெள்ள வெள்ளையன்னு இருப்பாரு. அவருக்கு பேர் கருப்பையா. ஆமா, நாளைக்கு சார மாதிரி இருப்பேன். அவருக்கு பேர் சிரஞ்சீவின்னு பேரு. ஓஹோ, சின்ன வாக்கியா வரப்ப தாண்டறது இல்ல, நல்ல பெருசா இருந்தா தாண்டுவானா? ஆமா, போயிட்டு தாராளமா வரலாம் இல்ல. அந்த மாதிரி வாக்கியா வரப்ப தாண்டாதவனுக்கு பேரு தாண்டவராயன். வாங்கின கடனை
அடைக்கணுமா இல்லையா? கடனை அடைக்கிறது இல்ல. உங்களை மாதிரி கடன்காரன் போய் கேட்டா அடைக்கல சாமி, அடைக்கல சாமி. டேய் உன் பேரை கேட்டடா, வாங்கின கடன் அடைச்சியா? அடைக்கல சாமி. எச்சிக்கையில காக்கா தோட்டா அந்த அம்மா. சரி, அந்த அக்காவுக்கு பேரு அன்னலட்சுமி. இந்த கூட்டத்தில் உட்காந்து முருகன் பேர் வச்சிருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள மண்டி போட்டு கிடக்குறேன். பேருக்கு ஜபம் பண்றதுப்பா. இப்படி எல்லாம் ஆளுக்கு பேருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குதா இல்லையா? அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும்? லட்சியத்தோட வாழணும். லட்சியத்தோட ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும். கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு. கண்டிப்பா கனவு காணுங்க. நம்ம ஒரு பெரிய பணக்காரன் நானு, நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், ஒரு 2 வீலர் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு காணு. உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு நினை, உன்னால முடியும் நினைச்சு வாழு அப்படிங்கிறாங்க. எழுத்து வீட்டுக்காரங்க நல்லா ஒரு பெரிய மாடி வீடு கட்டிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம போராமப்படக்கூடாது. அது மாதிரி நம்மளும் வீடு கட்டணுங்கிற ஆசைப்படணும். அதுக்காக வீட்டுக்குள்ள வந்து எலுமிச்சம்பழத்துல 3 மஞ்சள் போட்டு சிவப்பு போட்டெல்லாம் வச்சு உருட்டி விடக்கூடாது. அவன் அதை பார்த்துட்டு ஒரு 7 நாளைக்கு சோறு திங்க மாட்டேன் இல்லையா? அப்படின்னால எதுவுமே நம்மளால முடியாத இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாழணும். எப்படி வாழணும்? உன்னால் முடியும் தம்பி தம்பி, உன்னால் முடியும் தம்பி தம்பி, அது உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, உன் தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு, எதையும் முடிக்கும் திறமை உன்னை கண்டேன். உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. அந்த அக்கா கையை தட்டவே மாட்டாங்க, சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நன்றி. கையெட்டிய அன்புலத்திற்கும் கைதட்டாத அன்புலத்திற்கும் நன்றி நன்றி இல்லையாப்பா தம்பி? அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் நம்ம நாட்டுக்கு வர்றாரு. எதுக்கு வர்றாரு? சுத்தி பார்க்க வர்றாரு. ஜப்பான் நாட்டு பிரதமரா அவரு. ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஆமா, இப்ப நம்ம தென்னாட்டுல ஒரு மாதிரி பேசுவாங்க, வடநாடு அப்படி இப்படி நம்ம நாட்டை பிரிச்சு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல வாக்கில் பல வாரம் பேசுவாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் இந்த மாதிரி மாவட்டத்துல எல்லாம் எப்படி பேசுவாங்க தெரியுமா? எப்படி? அப்புறம் பந்து போட்டு சாப்பிட்டு போட்டு போய் போட்டே இருங்க, எப்படி இருக்கிறீங்க பேசுவாங்க. இந்த மாதிரி திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர் இந்த பக்கம்ல வந்து அப்புறம் டிரைவரை டிக்கெட் கேட்பாங்க. எப்படி? வந்து போட்டு டிக்கெட்டை வாங்கி போட்டு போயிட்டே இருங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா பேசுவாங்க. இதே பாத்தீங்கன்னா காரைக்குடி பக்கம், புதுக்கோட்டை பக்கம் ஒரு மாதிரியா பேசுவாங்க. புதுக்கோட்டை பக்கம் ஒரு மாதிரியா பேசுவாங்க. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்னங்க நல்லா இருக்கீங்களா, அப்புறம் கருப்பு நீங்களே வந்திருக்கீங்களா அப்படி பேசுவாங்க. இதே காரைக்குடி பக்கம் ஒரு மாதிரியா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? என்ன அப்பு, என்ன அப்பு, நல்லா இருக்கீங்களா, அப்படியே அது ஒரு செட்டிநாடு அது ஒரு மாதிரியா. மதுரை பக்கம் ஒரு மாதிரியா பேசுவாங்க. நான் மாப்பிளா நல்லா இருக்கிறியா, என்ன பேசுறா நீ மதுரை தானே, எப்படி இருக்க, என்ன வந்துக்கிட்டாங்களா வந்துட்டு இருப்பாங்களா
அப்படி அவங்க ஒரு டைப்பா பேசுவாங்க. இதே தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை, சென்னையில ஒரு டைப்பா பேசுவாங்க. எப்படி அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, என்னத்தா பாத்துக்கினே கீரை கோத்தா கீச்சுக்குன்னு போய்க்கினே கீரை, என்னடா பேடா பஜாராக்கிது, என்ன பாத்துக்கினே கீரை, இப்படின்னு பேசுவாங்க. இது எதுக்கு நான் உங்களை சொல்லி காட்டுறேன் அப்படின்னா, இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல மாவட்டத்துல பல வகையா பேசுறாங்க தமிழ. கண்டிப்பா இதே பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா, ஆப்பிரிக்காவில் ஒரு மாதிரியே பேசுவாங்க. பேசுவாங்க. இதே வந்து அமெரிக்காவில் எப்படி பேசுவாங்க தெரியுமா? நம்மளும் தான் இங்கிலீஷ் படிக்கிறோம், நம்ம எப்படி படிக்கிறோம், குட் நைட் குட் மார்னிங் அப்படின்னு தமிழ் வந்து தெளிவா சொல்றோம், இங்கிலீஷை தெளிவா சொல்றோம். அவங்க வந்து அப்படி இல்லை, அதே மாதிரி ஜப்பான்ல வந்து ஒரு டைப்பா பேசுவாங்க. எப்படி பூனை கத்துற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஜப்பான் நாட்டு அதிபர் வந்து தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கறதுக்காக வர்றாரு. சரி, சுத்தி பார்க்க வரும்போது அந்த ஜப்பான் நாட்டு அதிபருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம ஹார்ட் அட்டாக், நெஞ்சுவலி வந்துருச்சு. நெஞ்சுவலி வந்தோடனே அவரை கொண்டுட்டு போய் என்ன பண்றாங்க, நம்ம நாட்டுக்கு வந்துட்டாரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு ஒரு ஜப்பான் நாட்டு அதிபர், அவர் கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடலான்னு பெட்ல சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து மூச்சு திணறல், அவருக்கு அதுக்காக வந்து பிராணவாயு இப்படி மூக்குல டீப் வச்சு அவர் வந்து ஆக்சிஜன் வாங்கிக்கிட்டு இருக்காரு. அவரு படுத்திருக்காரு பெட்ல. உடனே நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம நாட்டுல 3 மதம் இருக்கு, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கு, இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு இருக்கு. ஆமா போடுறேன், இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்காங்க. இவர் வந்து உடல்நிலை இல்லாம வந்து ஜப்பான்காரர் படுத்திருக்காருல்ல, அவருக்கு வந்து உடல் நல்லா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க சாமியை கும்பிடுறாங்க. அப்ப முதல்ல வந்து இந்து அவங்க போறாங்க, இந்து மதத்தை சேர்ந்தவங்க போய் கும்பிடுறாங்க. அம்மா மாரியாய் தாயே மகமாயி, இந்த ஐயாவோட உயிர் சீக்கிரமா நல்லபடியாகி அவர் நாட்டுக்கு அவர் போகணும் அப்படின்னு இந்துக்கள்லாம் கும்பிடுறாங்க. சரி, அதே மாதிரி முஸ்லீம் எல்லாம் வர்றாங்க, வந்து என்ன பண்றாங்க, அவங்க குர்ஆன் புத்தகத்தை எடுத்து வச்சு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு வேண்டாங்க. அவர் ஆண்டவரை வேண்டி அவங்க வந்து சாமி கும்பிடுறாங்க, இவரு கூட நல்லா ஆகணும் அப்படின்னு. சரி, கடைசியா வந்து கிறிஸ்டின் ஏசாமி கும்பிடுறவங்க, அவங்க வரும்போது எப்பவுமே தனியா வர மாட்டாங்க. சரி, ஏதோ ஒரு 10-20 பேர் சேர்ந்து வருவாங்க. அவங்க பைபிள் எடுத்துட்டு வந்து அவரு பெட்ல படுத்திருக்காரா, இவங்க எல்லாம் பக்கத்துல நின்று சாமி கும்பிடுறாங்க அவங்க சாமிய. சரி, ஏசாமி கும்பிடுறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஒரு உயிரை நீதான் காப்பாற்ற வேண்டும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு கும்பிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்றாங்க. அந்த படுத்திருக்காரு ஜப்பான்காரர், ஆமா, அவர் என்ன பண்ணாரு, இவங்க இந்த கிறிஸ்டின்காரங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி அப்படிங்கிற என்னையா சொல்ற, அவங்க நாட்டுல அப்படிதான் பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்காக அவர் தமிழ் பேச முடியுமா? அவர் சொல்றாரு, படுத்திருக்கிறவரு உடல்நிலை சரியில்லாம மூக்குல வந்து என்ன வச்சிருக்காங்க, பிராணவாயு டீப் வச்சிருக்காங்க. அவர் என்னங்கிறாரு, இந்த ஜெபம் பண்றவங்களை பார்த்து அப்படின்னாரு. சரி, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜெபம் பண்றவங்க, இவ்வளவு நேரம் பேசாம இருந்தவர் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி இவர் பொழைச்சு போறன்னு இவங்க அதிகமா ஜெபம் பண்றாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படிங்க. இவர் என்ன பண்ணாரு, படுத்திருக்கிறவரு சத்தம் அதிகமாகுது, சத்தம் அப்படி கொஞ்சம் தடுமாறுது அவருக்கு. உடனே இவங்க ஆஹா எப்படி பொழைச்சிருவார் போல இருக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒருவரை நீதான் காப்பாற்ற வேண்டும், என் ஆண்டவரே சார் ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஏசு ராஜா அப்படிங்க. அவரு என்னையா குறைஞ்சிச்சு, செத்து போயிட்டாரியா, என்னையாச்சு செத்து போயிட்டாரு. செத்து போன உடனே அவங்க நாட்டுல ஜப்பான் நாட்டுல இருந்து எல்லாரும் பிளைன்ல ஏறி வந்துட்டாங்க. ஏண்டா உங்க நாட்டை சுத்தி பார்க்க வந்தாரு எங்க ஆளு பிரதமர், உங்க தமிழ்நாட்டுல வந்துதான் செத்து போயிட்டாரு. சரி, எப்படி செத்தாரு, சாகும் போது யாரு பக்கத்துல இருந்தாங்க, அவர் என்ன சொல்லிட்டு செத்தாரு, முதல்ல அது சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் வந்துட்டாங்க. சரி, வந்த உடனே எல்லாரும் விசாரிச்சு பார்க்கும்போது கடைசியா கூட இருந்தது இந்த ஜெபம் பண்ணாங்கல்ல, ஆமா, இந்த கிறிஸ்டின் சாமி கும்பிடுறவங்க, அவங்க தாங்க நின்னாங்க அப்படின்னு சொல்ல. சரி, அந்த பாஸ்டரை கூப்பிட்டு ஏப்பா அவர் சாகும் போது என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க அதுக்கு அவரு பாஸ்டர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, கியா முயா சியா அப்படின்னாருங்க. அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் ஜெபம் பண்ணோம், மறுபடியும் கியா முயா சியா
அப்படின்ட்டு செத்து போயிட்டாருங்க. அப்படிங்க. சரி, அப்படின்னா இவன் தாண்டா அந்த ஆளை கொண்டு இவனை புடிச்சு உள்ள வைடா அப்படின்ட்டாங்க. என்னையா சொல்ற பாஸ்டர்? ஏப்பா நான் என்னப்பா செஞ்சேன்னு கேட்க, ஏண்டா அவருக்கு ஏற்கனவே மூக்குல வந்து டீப்பு வச்சிருக்காங்க. ஆமா, அந்த டீப்போட ஒயர் இப்படி போய்கிட்டு இருக்குது, அங்க சிலிண்டர் இருக்கு. சரி, அந்த பைப்பு மேல எல்லாரும் ஏறி நின்னுக்கிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா ஹல்லேலூயா அப்படினு இருக்காங்க. சரி, அதுக்கு அந்த படுத்திருக்கிறவர் சொல்றாரு அவர் நாட்டு மொழியில கியா மியா கியா, இறங்கி நின்னுங்கடா, மூச்சு வர மாட்டேங்குது, ஆக்சிஜன் வர மாட்டேங்குது, இறங்கி நின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இவங்களுக்கு அது புரியாம நல்லா ஏறி எல்லாருமே நின்னுக்கிட்டு கியா மியா கியான்னு அவர் கட்டி செத்து போயிட்டாரு. அதனால இதுல இருந்து என்ன தெரியுது? தெரியாத மொழியில போராடவே கூடாது. இதுக்கு இருந்தாலும் அருமையான நாடகம், சிறப்பான நாடகம். ஏன்னா வந்தோடனே ஒரு கதை சொல்லணுமா இல்லையா? அறிவுபூர்வமா சொல்லணும். கண்டிப்பா. உடனே வந்தோடனே ஒருத்தர் சொன்னாரு சாப்பிடும் போது, எப்படி சொன்னாரு? தம்பி அசிங்கமா பேசிடாத, நல்லா டீசெண்டா நடிங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது பேசவே தெரியாதுங்க, அசிங்க பேசுறதுன்னா எனக்கு பிடிக்காது, இப்ப வரவ செய்யறதுக்கு எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டேன் விவரத்தை. அப்படிங்கிறனால நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சிங்கார முன்னோடி கலையரங்கில் மிக சிறப்பாக நடக்கூடிய நாடகமாக நமது வீரசிங்க நாட்டை சேர்ந்த நமது விசலூர் அருள்மிகு நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களாகிய ஸ்ரீ காளியம்மன் கோவில் கிடாவெட்டு பூஜையை முன்னிட்டு இந்த கோவில் அமைந்துள்ள சிங்கார முன்னோடி கலையரங்கில் நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது குன்னாண்டார் கோவில் முன்னாள் சேர்மன் உயிர் திருவாளர் என் சேட் அவர்கள் தலைமையில் நடக்கூடிய நாடகமாக நாடக தந்தை தவத்திரு டி சங்கரநாத் சாமிகள் எழுதி இயற்றிய எங்கள் ஸ்ரீ வள்ளுவம் நாடகம் இவர்கள் இடையிலே மிக சிறப்பாக நடைபெறும். நாடகத்தில் பங்கெடுத்து நடித்து உங்கள் அன்பை பெறுவதற்காக சென்றடமெல்லாம் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்களிடத்திலே வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான நடிகர்கள் கலைஞர்கள் எங்கள் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாடக உலகின் நவரச நாயகன் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏஎம் சண்முகவேல் அவர்கள் இந்த நாடகத்திலே வேடன் விருத்தனாக காட்சியளிப்பார். இதற்கிணையாக வள்ளியாக தோன்றி உங்கள் அன்பை பெறுவதற்காக நவரச நாயகி இசைச்செல்வி என்று விருதினை பெற்ற கலை சுடர்மணி விருதினை பெற்ற மணப்பாறை சேர்ந்த எம்.ஏ. ஈஸ்வரி அவர்கள் இனிமையான பாடலை பாடி வள்ளியாக காட்சியளிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். நாடராக கலகப்பிரியராக கானப்பிரியராகவே தோன்றி உங்களை மகிழக்கூடிய எங்களது கலப்பனூரை சேர்ந்த எங்களது கேவி ஆறுமுகம் அவர்கள் இங்கே நாடராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கின்றனர். இசையின் அமைத்து பின்னணி பாடல்களை முன்னணியாக பாடி உங்களை மகிழக்கூடிய இசை சக்கரவர்த்தி மதுரை சேர்ந்த எம்.ஏ. ஜெயரமேஷ் அவர்கள் இந்த கடத்திலே கருப்புசாமியாக இசையமைத்து உங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். 10 மாசம் என்ன சுமந்து பெட்டி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாடி எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாடி எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம தூக்கு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லையா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவ சித்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா ஆத்தாடி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா திருச்சியில வாங்கி வந்தே முன்ன போதத்தை பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்கிறேன் எங்க போய் தீர்ப்பேன் அம்மா நான் பட்ட கடனை நான் அடைக்கேன் நான் கண்ட கனவுல நட்டவனு எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது நான் கஷ்டப்பட்ட காலத்திலும்
வச்ச கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரையும் தொடச்ச கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரையும் தொடச்ச உன்னை போல அக்கா என்ன பெற்று போட்டா என்ன பெற்றாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னாத்தைய தீராது உன்னை போலாத்தா என்ன பெற்று போட்டா என்ன பெற்றாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொற்கவே வேதம் நான்கும் சொல்லுமே அதை நான் அறிவேன் அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆகிறதேனோ மாறினாரோ நான் இங்கே பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து பெத்த மனசே சுத்தத்தில் சுத்தமடா பெத்த மனசே சுத்தத்தில் சுத்தமடா பெத்த மனசே சுத்தத்தில் சுத்தமடா பெத்த மனசே சுத்தத்தில் சுத்தமடா உலகமது தாய் கொண்டு பாயமல் சாவி மனசே சுத்தத்தில் சுத்தமடா மனசே சுத்தத்தில் சுத்தமடா வேறுங்கையை வீசிக்கொண்டு இரவு சுமந்து வைத்து இரவா பகலாதே நொடி முழக்கலாம் அருகு பொருத்தி வந்து பாதம் அடுத்து வந்து அதியே தெரியாமகளாவதோ இதர தாய்க நம்ம தமிழ்நாட்டில என் தாயும் அவளை போல் யாரும் ஊரில் யாரு தியாகி யாரும் என்ன போடா தாயின் கால மனைவி வீட்டுக்கு வாடா அவள் தான் கோயில் அவள் தான் உலகம் சுத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா பிள்ள மனசு சுத்தத்திலும் சுத்தமடா சுத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா பிள்ள மனசு சுத்தத்திலும் சுத்தமடா. அருமையான பாடல், பெற்ற தாய்க்காக சிறப்பான பாடல். இங்க எல்லாரும் அப்படியே ஜோரா தம்பிக்காக ஒரு கைதட்டுங்க. மதுரையிலிருந்து வரவேற்பு தந்திருக்கூடிய கருப்புசாமி அருமையான இந்த பாடலை பாராட்டி பேர் சொல்லாத அன்புள்ளம் அன்னார் அவர்கள் 100 பேர் அன்பளிப்படுத்துவார்கள். அன்பளிப்படுத்த அன்னார் அவர்களுக்கு நன்றி நன்றி அன்னார். கீழையூர் பரமேஸ்வரி தப்பாட்ட கலைக்குழு கலைஞர்கள் 100 அன்பளிப்பளித்து பாராட்டுள்ளார்கள். தப்பாட்ட கலைக்குழு பரமேஸ்வரி கண்டிப்பா பாடலாம். நன்றி, வணக்கம் வணக்கம். அருமையான பாடல் தம்பி, அருமையான இசையமைப்பு. ஒரு குழந்தை அழுகுது பாருங்க, கதையில குழந்தை அழுகுது. அதுக்கு வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, எப்படி ஏப்பா இந்த குழந்தை அழுகுது, ஏன் குழந்தை அழுகுதுன்னு கேட்கிறாரு. அந்த அழுகு ஏன் அழுகுன்னு கேட்கிறவர் வந்து கண்ணு தெரியாத மனுஷன்.
தாயின் பாடலை பாராட்டி ஹரிசன் அவர்கள் 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அண்ணா அவர்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. என்ன தம்பி எப்படி பாத்தியா? ஆமா, ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. சரி, அதை வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, கண்ணு தெரியாத மனுஷன் கேட்கிறாரு, ஏப்பா இந்த குழந்தை அழுகுது அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அதுக்கு எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? குழந்தை எதுக்காக அழுகும்? பாலுக்காக அழுகுதுப்பா அப்படின்னு சொல்ல. அந்த கண்ணு தெரியாத மனுஷன் பாலுக்காக அழுகுதா? அப்ப பால் எப்படி இருக்கு அப்படின்னு கண்ணு தெரியாதவர் கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாங்க, பால்னா வெள்ளையா இருக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி, உடனே அவர் கண்ணு தெரியாதவர் வெள்ளைனா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, வெள்ளைனா எப்படி இருக்கும்? கொக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல. உடனே இந்த கண்ணு தெரியாதவர் கொக்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. கொக்குனா எப்படி இருக்கு? நான் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சு காட்டினாரு. அந்த கண்ணு தெரியாதவர் கொக்குனா எப்படி இருக்கு அப்படின்னு அந்த கண்ணு தெரியாத கையை பிடிச்சி இப்படி தடவி காட்டுறாங்க. இது மாதிரிதான் கொக்கு இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அந்த கண்ணு தெரியாத சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஐயா, இத்த சோட்டை கொண்டு போய் அந்த புள்ள வாயில கொடுத்தா அப்புறம் அழுதாம என்னையா செய்யும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல காமெடி இருக்கா கருத்து இருக்காங்கிறத நம்ம தான் பிரிச்சு எடுத்துக்கணும் இல்லையா? அப்படி நான் சிறப்பான முறையிலே இங்கே இசைக்கு துணையாக திருநெல்வேலி மிருதங்கத்தை சேர்த்து உங்களை மதிக்கக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஐயப்பன் அவர்கள் மிருதங்க சேர்த்து சிறிது நேரம் உங்களை மகிழ்விப்பார்.
அருமை 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 ஜோரா கையெழுத்துங்கண்ணா. அருமையான தம்பி, சூப்பரான வாசிப்பு. அருமை அருமை தம்பி. கருப்பு, என் பேர் கோவிந்தன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? மாடு வாங்கி பால் கறந்து வியாபாரம் பண்ணி குறைக்கணும்னு ஒரு ஆசை. சரி, மாடு வாங்கணும்னு. எனக்கு மாடு விக்கிற ஒரு பேரு கோவிந்தன். என் பேரு கோவிந்தன். இல்ல இல்ல என்ன கோவிந்தன், நான் போய் மாடு வாங்குறேன். சரி, அவரு விக்கிற ஒரு பேரு கோவிந்தன். அவர் என்ன சொல்றாரு? தம்பி, இந்த மாட்டை வாங்கிட்டு போ, உனக்கு நல்லபடியா மாடு பால் கறக்கும், நீ நல்லபடியா பொழைச்சுக்கலாம், வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணே அமைதியா பாருங்க, சொல்றாங்கல்ல பெரியவங்க சொல்றது கேளுங்க, அமைதியா இருக்கும். சரியா? ஒரு யூடியூப் வேற ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் தமிழ்நாடு உலகமே பார்த்துட்டு இருக்காங்கல்ல. என்ன தம்பி, மாடு விக்கிற ஒரு பேரு கோவிந்தன். சரி, அவர் எங்க சொல்றாரு, நான் கேட்கிறேன், அண்ணே உங்க மாட்டை கொடுங்க, நான் கொண்டு போய் பால் கறந்து பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரி, மாடு வந்து எப்படி பால் கறக்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, கோவிந்தா காலையில 5 லிட்டரு கோவிந்தா, அதே மாதிரியே சாயங்காலம் மாலையில 5 லிட்டர் கோவிந்தா அப்படின்னாரு. சரி, மாட்டை வாங்கிட்டு போ, நல்லபடியா நீ இருப்ப அப்படின்னு சொல்லி என் மாட்டை கொடுத்தாரு. சரி, நானும் மாட்டை கொண்டுட்டு போய் நல்லா சிறப்பா அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டு காலையில 5 லிட்டர் பால் கறந்தேன். சரி, நல்லா வச்சு அந்த பக்கெட்டை வச்சு பால் கறந்தேன். பால் கறந்தனா இல்லையா 5 லிட்டர் கறந்துச்சுப்பா மாடு. ஓஹோ, கறந்த உடனே என்ன ஆயிடுச்சு? நான் எந்திரிச்ச இல்ல, மாடு பின்னாடி காலில் உடைச்சு அந்த 5 லிட்டருமே தட்டி விட்டுருச்சு. என்னையா சொல்ற? என்னடா இப்படி ஆயிடுச்சு பொழப்பு, எல்லா பாலையுமே தட்டிருச்சு அப்படின்ட்டு. சரி, காலையில பால் கொட்டிருச்சு. ஆமா, சாயங்காலத்துக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நல்லா அதுக்கு புல்லு புண்ணாக்கெல்லாம் போட்டு சாயங்காலம் போய் அதே மாதிரியே பால் கறக்கலாம்னு உட்காந்து பக்கெட்டை வச்சு உட்காந்து பால் கறந்த. அவரு சொன்ன மாதிரியே சாயங்காலமும் 5 லிட்டர் பால் கறந்துருச்சு. சரி, பக்கெட் நம்பிருச்சு. ஆஹா, 5 லிட்டர் கறந்துருச்சுன்னு எந்திரிச்ச இல்ல, இந்த மாடு மறுபடியும் பின்னாடி காலில் உதச்சதுல ஒரு உத மறுபடியும் 5 லிட்டர் கீழே கொட்டிருச்சு. அப்புறம் தான் நான் போய் அவர் கேட்டேன். என்ன கேட்டேன்? என்னையா மாடு கொடுத்த நீ? காலையில 5 லிட்டர் கறந்தது கீழே கொட்டிருச்சு. ஆமா, மாலையில சாயங்காலத்துல 5 லிட்டர் கறந்து கொட்டிருச்சு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் உங்கள்கிட்ட மாடு கொடுக்கும்போது என்னன்னு சொல்லி கொடுத்தேன், நீ என்ன சொன்னீங்க அப்படின்னு. கோவிந்தா, என் பேரு கோவிந்தன். ஆமா, அவரு பேரும் கோவிந்தன். அவர் என்ன சொல்லி கொடுத்தேன் சொல்றாரு, உங்கள்கிட்ட மாடு கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? காலையில 5 லிட்டர் கறக்கும் கோவிந்தா, சரி, சாயங்காலம் 5 லிட்டர் கறக்கும் கோவிந்தா அப்படித்தானே கொடுத்தேன். ஆமா, அது மாதிரிதான் ஆச்சு. எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு. சரி, ஜோ காலையில 5 லிட்டர் கொட்டி போச்சு, சாயங்காலம் 5 லிட்டர் கொட்டி போச்சுன்னு நான் மாடு கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? காலையில 5 லிட்டர் கறக்கு கோவிந்தா, சாயங்காலம் 5 லிட்டர் கறக்கு கோவிந்தா, மொத்தத்துல பால் பூரா கோவிந்தா இல்லையா? சிறப்பான முறையிலே ஆல்ரோடு சீட்டு உங்களை மயிலக்கூடிய எங்களது மணப்பாறையை சேர்ந்த ராமராஜன் ஆல்ரோடு சீட்பார்.
நன்றி. அதாவது நாடகம் வந்து சிறப்பா நடக்கும். ஏன்னா நாடகத்துக்கு வந்து இப்படிதான் நாடகம் இருக்கு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க அந்தந்த டைம் செய்வாங்க. ஏன்னா புதுசா நம்ம நாடகம் பார்க்கல, அதனால அவங்கவுங்க அந்தந்த நேரத்துக்கு சரியா வருவாங்க. கண்டிப்பா. அதனால அமைதியா இருந்து பொறுமையா பாருங்க. உள்ள போனா அப்புறம் அந்த புள்ள பாவாடை கட்டாம சும்மா உட்காந்துருக்குது. அப்படி எந்திரிச்சு வந்துருமா சின்ன பாப்பாடப்பா பலன்னு. அதனால அந்தந்த டைமுக்கு அவங்கவுங்க வருவாங்க. அமைதியா இருந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நாடகம் அப்படின்னு சொல்லி கொண்டு மிக சிறப்பாக இசைக்கு இணையாக தாளத்தை இசைத்து மகிழ்ச்சிக்கூடிய கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முனீஸ் அவர்கள் தாளம் இசைப்பார். இசையை உங்கள் காதுக்கு இனிமையாக தெளிவாக எடுத்துள்ள அருமையான ஒளிமொழி அமைப்பு சிறப்பாக அமைத்துள்ள ஒளிமொழி எடுத்தார் SKS சவுண்ட் சர்வீஸ். SKS சவுண்ட் சர்வீஸ் உடையாடிப்பட்டி உரிமையாளர் சி சின்னத்துறை அண்ணா சின்னத்துறை உரிமையாளர். அருமையான சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் ஆபரேட்டர் நன்றி தெரிவித்து சாப்பாடு அருமையான ஏற்பாடு. ஒரு அண்ணன் எனக்கு வந்து தயிர் போய் வாங்கி வந்து கொடுத்தாரு. அருமையான சாப்பாடு அமைப்பு. எல்லாமே ஆம்பளை ஆளுగా இருந்தாலும் கூட அன்பா பாசமா சாப்பாடு அமைத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அருமையான நாடகத்தின் அமைப்பாளர் நடிகர் அமைப்பு சிறப்பாக செய்துள்ள நாடகத்தின் அமைப்பாளர் எங்கள் ராஜ நடிகருமாகிய கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த AM சண்முகவேல் அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அன்பு மகள் என்று கேட்டுக்கொண்டு வண்ண திரையரங்கம் சிறப்பாக அமைத்துள்ள எங்களது ரத்தனகிரீஸ்வரர் சீன் கம்பெனி உரிமையாளர் சண்முகவேல் அண்ணார் மரியாதைக்குரிய ஸ்ரீ சண்முகம் அண்ணார் அவர்கள் அருமையான ஒளிவுரை அமைப்பு என்று சொல்லி ஒளிவு நிலையத்தை பாராட்டி அவருக்கு 100 ரூபாய் அன்பை பறித்துள்ளார். அந்த 100 ரூபாய் நானே வச்சுக்கிறேன், கோச்சுக்காம வாங்கிக்கிறாங்க. காலையில செலவு ரொம்ப அதிகமா இருக்குது. 12 மணிக்கு ஒருத்தன் கூட்டணி சேர்றேன்னு இருக்கேன். நன்றி. சிறப்பான ஒளிவு நிலையம், சிறப்பான நாடக அமைப்பு, அருமையான நடிகர் அமைப்பு, அமைதியாக இருந்து அன்போடு நாடகத்தை கண்டுகளை கேட்டுக்கொண்டு எங்கள் நாடகத்தை மிக சிறப்பாக லைவ் மூலியமாக யூடியூப் சேனல் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கூடிய நமது அலங்கம்பட்டியை சேர்ந்த மரியாதைக்குரிய மணிகண்டன் MKM லைவ் அன்னார் மணிகண்டன் அவர்கள் எங்கள் நாடகத்தை நமது கிராமத்தின் திருவிழாவை மிக சிறப்பாக இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்காக வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கிற அன்பு மணிகண்டன் அண்ணார் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு நன்றி வணக்கம். எல்லாத்து பேரும் சொன்ன டான்சர் ஆட அழகி அபிநய சுந்தரி மார்க்கெட்டிங் இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு தாப்பா. மார்க்கெட்னா என்ன? கத்திரிக்காய் தக்காளி விற்கிற மார்க்கெட்டா இல்லையா? மீன் கருவாடு விற்கிற மார்க்கெட்டா இல்லப்பா. மார்க்கெட்னா என்ன தெரியுமா? சில பேர் மாறு கட்டான்னு கேக்குறாங்க. மார்க்கெட்னா பேமஸா இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப வந்து அவங்க தான் ரன்னிங்ல வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க தான் வந்து வரவு அதிகம் அப்படிங்கிற மாதிரியா இன்னைக்கு டான்ஸராக தோன்றி உங்கள் அன்பை பெறுவதற்காக திண்டுக்கல்லை சேர்ந்த சுமதி. திண்டுக்கல் சுமதி எஸ் சுமதி அருமையான இசையமைப்பு, அருமையான ஒளிவு நிலையம், அருமையான ஊர், அருமையான கிராமத்தார்கள் நன்றி தெரிவித்து டாக்டர் சுமதி அவர்கள் வருவை எதிர்பார்த்து மிக சிறப்பாக நாடகத்தை நடத்தி அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வருவன பக்தகோடி பெருமக்களை வரவேற்கக்கூடிய நமது விசலூரை சேர்ந்த மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் கிராமத்தார்கள் அனைவருக்கும் நமது கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். தம்பி என் பேர் சொல்றேன், எனக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பா. எல்லாரும் என்னுடைய பேரை அட்ரஸ் எல்லாம் போன் நம்பர் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, நானும் வர மார்க்கெட் அதிகமாயிட்டே இருக்குது. நான் மாவட்டாத இடமே இல்லை, போகாத மாவட்டமே இல்லை. அப்படிங்கிறதுனால புளிய மரத்தை பொந்து அரச மரம் சந்து சரி அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சிருங்க. போன் நம்பர் 004050 எல்லாமே 0 தான். வாழ்க்கையே 0 இருக்கட்டும். அதனால வந்து எனக்கு ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. இருக்க நான் வாழ்க்கையில மேல தூக்கி வச்சு மேல போற மாதிரி. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கேன். சொல்ல பேர் சொன்னேன். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் ராஜாவா எனக்கு உங்கள் அன்பு மாதரும் ஆசீர்வாதம் போடுங்க. ஒரு பாட்டு
போடுவா அண்ணே நான் பாடுறேன் பாடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தம்பி, நான் ஒரு இசை அமைப்பாளர். ஆஹா, என் பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருமே. எனக்கு வாய்ப்பு உண்டா இல்ல? ஆமா வாய்ப்பு இருக்கு. சரி, நான் தம்பி பின்னாடி பாடுவேனா ஆ. நீங்க அதுக்கு ஆமான்னு மட்டும் சொல்லிட்டே வருவீங்க. ஆமான்னு கடைசியில் சேரணுமா? சேர்ந்தா போகுது பாருங்க. நல்லவருக்கு நல்லவரே, ஆமா, நாணயம் தான் உள்ளவரே, ஆமா, கரூர் சங்கத்திலே பல குடும்பத்தை கெடுத்தவரே. ஆமா ஏய், அண்ணே, கரூர் சங்கத்துக்கே நான் அதிகமா போறதே இல்லை. ஆமா சொன்னே. இந்த பாட்டு பிடிக்கலையா? எப்பா, அண்ணே ஏ, இந்த பாட்டு பிடிக்கலாம் நான் பிடிக்கலாம். குடியெல்லாம் கெடுத்தேன். சரி. ஒரு 5-6 பேர் குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி. அதை கெடுத்து விட்டேன். ஆ. அதனால குடியை கெடுத்தவன்னு பேசிக்கிறாங்க. இந்த பாட்டு பிடிக்கல. நீ பிறந்தாய் மகனே, பிறந்தாயோ. ஐயோ, ஒரு ஜென்மமிலே ஏற்றி ஓர் பதறிவிட்ட இங்கிருந்து பிறந்தாய் இமயனின் நக்கி மகனா? எங்கப்பா நக்குனாரு உனக்கு எப்படி அறியுது? நான் தான் இதுல ஃபேமஸ். சரி, இருக்கட்டும். இருந்தாலும் அருமையான பாடல்கள், அருமையான ஒளிவு நிலையம், அருமையான மறுபடியும் மீண்டும் மீண்டும் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து சுகுதி வர்றாங்க. வரவேற்பு எதிர்பார்க்கணுமா இல்லையா? எனக்கு பாட்டு நானே பாடிக்கிருப்பா. என்ன வேணா நடக்கட்டு, நான் சந்தோஷமா இருப்பேன். உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டு, நான் சந்தோஷமா இருப்பேன். உல்லாசமா இருப்பேன். ரக்கிட்ட, 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 ஓ, ரக்கிட்ட, 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 ஓ, ரக்கிட்ட, 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 ஓ. ஏய், எனக்கு ராஜாவானா? எனக்கு ராஜா